ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஸ்லாபோட பேசிக்ஸ், அதோட கைட்லைன்ஸில் ஒரு ஸ்லாப் வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் காங்கிரீட் ஸ்லாப் டிசைனோட கைட்லைன்ஸ். ஃபஸ்ட்டு பாயிண்ட் எஃபெக்டிவ் ஸ்பேன் ஆஃப் ஸ்லாப். எஃபெக்டிவ் ஸ்பேன் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ட்ராயிங் ஒருத்தர் பார்த்துக்குவோம். இது ஒரு காலம், இது ஒரு காலம், இதுதான் ஸ்லாபு. இந்த கோடு போட்டு இப்படி இருக்குல்ல, இது வந்து ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட், ஸ்லாபோட ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட். எல் அப்படிங்கிறது டோட்டல் லென்த் ஆஃப் த ஸ்லாப். எல்டி அப்படிங்கிறது சப்போர்ட்டோட இன்னர்லேருந்து இந்த சப்போர்ட்டோட இன்னர் வரைக்கும் உள்ள லென்த்து எல்டி. ஸ்மால் டி அப்படிங்கிறது எஃபெக்டிவ் டெப்த். அதாவது என்னென்னா, இந்த ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்லேருந்து டாப் ஆஃப் த காங்கிரீட் வரைக்கும் உள்ள டெப்த் வந்து எஃபெக்டிவ் டெப்த். ஓவரால் டெப்த்னா ஸ்லாபோட மொத்த திக்னஸ் தான் ஓவரால் டெப்த்துன்னு சொல்லுவாங்க. மொத்த லென்த்து வந்து ஓவரால் லென்த்து, மொத்த வித்து அதாவது திக்னஸ் வந்து ஓவரால் டெப்த்து. இந்த ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்லேருந்து ஸ்லாபோட டாப் வரைக்கும் இருக்கிறது எஃபெக்டிவ் டெப்த்து. இந்த இன்னர் டு இன்னர் இருக்கிறது வந்து எஃபெக்டிவ் லென்த்து. நம்ம வந்து எஃபெக்டிவ் ஸ்பேன் பார்க்க போகிறோம். எஃபெக்டிவ் ஸ்பேன் அப்படிங்கிறது எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா, எல் ஈக்குவல் டு கிளியர் ஸ்பேன் ப்ளஸ்ஸு டி எஃபெக்டிவ் டெப்த். அது மாதிரி எல்டிங்கிறது இது எல்டிங்கிறது கிளியர் ஸ்பேன், எஃபெக்டிவ் ஸ்பேனில். எஃபெக்டிவ் ஸ்பேன்னா எல், மொத்த லென்த் வந்து எஃபெக்டிவ் ஸ்பேன். எல்டி இது வந்து கிளியர் ஸ்பேன். கிளியர் ஸ்பேன்னா இன்னர் டு இன்னரு. எஃபெக்டிவ் ஸ்பேன் அப்படிங்கிறது எவ்வளோ என்னென்னா, இதை விட இது எவ்வளோ எக்ஸ்ட்ரா உள்ளே போயிருக்கணும், சப்போர்ட்டுக்குள்ளே எவ்வளோ தூரம் உள்ளே போயிருக்கணும். இப்போ ஒரு ஸ்லாப் நம்ம செய்யும் போது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது ஒரு 50 சென்டிமீட்டர் உள்ளே இருந்தால் போதுமா, இல்லை 100 சென்டிமீட்டர் சப்போர்ட்டு மேலே வச்சுருக்கணுமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது. அது எதை பொறுத்துனா ஸ்லாபோட திக்னஸ், அதுவும் எஃபெக்டிவ் டெப்த்தை பொறுத்து தான் மாறும். கிளியர் ஸ்பேனோட இந்த டெப்த்தை ஆட் பண்ணோம்னா ஒரு வேல்யூ வரும். இப்போ இது வந்து ஒரு 3 மீட்ரு இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த டெப்த்து வந்து ஒரு 0.3 இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 3 + 0.3 ஈக்குவல் டு 3.3 மீட்ரு. இந்த எல் வந்து 3.3 இருக்கணும். இந்த எல் டோட்டல் லென்த் ஆஃப் த ஸ்லாப் வந்து 3.3 இருக்கணும். அப்போ இந்த 3 மீட்டரில் 0.15 இதில் இந்த சப்போர்ட்லேயும் 0.15 இந்த சப்போர்ட்லேயும் உட்காந்துருக்கணும். அப்படி கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இன்னொரு மாதிரியும் கன்சிடர் பண்ணலாம். நம்ம சப்போர்ட் வந்து ரொம்ப திக்னஸாக இருக்கும்போது இன்னும் சேஃபாக இருக்கிறதுக்கு எல் ஈக்குவல் டு சென்டர் டு சென்டர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சப்போர்ட். இந்த சப்போர்ட்டோட சென்டர்லையும் இந்த சப்போர்ட்டோட சென்டர் வரைக்கும் அந்த ஸ்லாப் வந்து உள்ளே ப்ரொஜெக்ட் ஆகி உட்காந்துருக்கணும். அது மாதிரி உட்காந்துருந்தா சேஃபாக இருக்கும். இது நம்ம சப்போர்ட்டோட எண்டு வரைக்கும் கூட உட்கார வைக்கலாம். ஆனால் இந்த இடத்துல இருக்க பர்சன் வந்து வேஸ்ட்டு தான். நம்ம இது வரைக்கும் வச்சாலே சேம் ஸ்ட்ரென்த்து கிடச்சிரும். இதுக்கு மேலே இந்த எண்டு வரைக்கும் வச்சோம்னா அது ஓவர் ஸ்ட்ரென்த் கொடுக்குற மாதிரி தான். நம்ம மினிமம் ஸ்ட்ரென்த் வந்து நம்ம சென்டர் வரைக்கும் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது டெப்த் ஆஃப் த ஸ்லாப். 1 வே ஸ்லாப், 2 வே ஸ்லாப் ரெண்டு இருக்குது. 1 வே ஸ்லாபுக்கு வந்து டெப்த்து, எஃபெக்டிவ் டெப்த்து வந்து எஃபெக்டிவ் ஸ்பேனோட 22 ஒரு பங்கு இருந்தால் போதும். அதான் L/22. அதுலேருந்து L/28 வரைக்கும் இருக்கலாம். 2 வே ஸ்லாப், சிம்பிளி சப்போர்ட்டட் ஸ்லாப். 2 வே ஸ்லாப்பில் வந்து சிம்பிளி சப்போர்ட்டட் ஸ்லாப், ரீஸ்ட்ரெயின்டு ஸ்லாப் அப்படின்னு ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. சிம்பிளி சப்போர்ட்டட் ஸ்லாபுக்கு வந்து டி வந்து L/20லேருந்து L/30 வரைக்கும் இருக்கலாம். ரீஸ்ட்ரெயின்டு ஸ்லாப் வந்து L/30லேருந்து L/32 வரைக்கும் இருக்கலாம். அதாவது இந்த திக்னஸ் வந்து கம்மியாக இருக்கும், இதோட இந்த திக்னஸ் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ எல்லோட வேல்யூ ஒரு 10 மீட்டர் இருந்தால் அதோட 10/20 0.5 தான் வரும். ஆனால் 10/30 வந்து 0.33 சம்திங் அந்த மாதிரி வரும். 0.33 இருந்தால் போதும். இதோட திக்னஸ் வந்து கம்மியாக சொல்லுது. சேம் ரெண்டுமே 2 வே ஸ்லாப் தானே. ஏன் இதுக்கு மட்டும் சப்போர்ட்டு திக்னஸ் கம்மியாக கொடுத்தா போதும் அப்படின்னா, ஏன்னா இப்போ தெளிவாக கட்டுறேன் பாருங்கள். இப்போ இதை வந்து சிம்பிளி சப்போர்ட்டட் பீமாக வச்சுக்கோங்க. சிம்பிளி சப்போர்ட்டட் பீமாக இருந்தால் இதோட பெண்டிங் எப்படி நடக்கும்? இந்த ஸ்லாபோட பெண்டிங், இதான் ஸ்லாப்னா இதோட பெண்டிங் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து நடக்கும். அப்போ எக்ஸ்ட்ரா பெண்ட் ஆகும். இதே ரீஸ்ட்ரெயின்டு ஸ்லாப் அப்படின்னா இது வந்து ஃபிக்ஸ்டு சப்போர்ட் ஆகிடும். இது வந்து ஃபிக்ஸ்டு சப்போர்ட் ஆகிடும். இந்த மாதிரி ஃபிக்ஸ்டு சப்போர்ட்டாக இருந்தால் இதோட டிஃப்ளெக்ஷன் எப்படி நடக்கும்னா இந்த மாதிரி நடக்கும். மினிமமாக தான் நடக்கும். பாதி சாகிங்கும் பாதி ஹாகிங்கும் வரும். நம்ம இதை ஏற்கனவே நம்ம தெளிவாக பார்த்துருப்போம்.
ஃபிக்ஸ்டு சப்போர்ட்டில் பெண்டிங் மூமெண்ட் எப்படி வரும், ஹிஞ்சுடு சப்போர்ட்டில் எப்படி வரும்னு. இதோட டிஃப்ளெக்ஷன், அதாவது இது எந்த அளவுக்கு கீழே வரும்னா, இது ஹிஞ்சுடு சப்போர்ட் சிம்பிளி சப்போர்ட்டடாக இருந்தால் வரதை விட ஃபிக்ஸ்டு சப்போர்ட்டாக இருக்கும்போது அதில் 1/5 தான். அதாவது ஃபிக்ஸ்டு சப்போர்ட்டாக இருந்தால் ஒரு 0.005 வந்தால், ஹிஞ்சுடு சப்போர்ட்டாக இருக்கும்போது 0.001 தான் வரும். 1:5 ரேஷியோவில் டிஃப்ளெக்ஷன் வந்து மாறும். அதை பொறுத்து தான் திக்னஸுக்கு வந்து கம்மியாக கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. 2A ஸ்லாபு ஃபிக்ஸ்டு சப்போர்ட், அதாவது ஸ்டெயின்லெஸ் ஸ்லாபாக இருக்கும்போது. லோட் ஆன் ஸ்லாப். அடுத்தது லோடு வந்து எவ்வளோ எப்படி கண்டுபிடிக்கிறது. டெட் லோடு வந்து ஃபஸ்ட்டு ஸ்லாபோட ஓன் வெயிட் டெட் லோடுன்னு சொல்லுவாங்க. அது வந்து D/25. இந்த லோடு வந்து kN/m² சொல்லுவாங்க. திக்னஸ் அதாவது 25 அப்படிங்கிறது யூனிட் வெயிட் ஆஃப் த காங்கிரீட். அதோட யூனிட் வெயிட் வந்து காங்கிரீட்டோட யூனிட் வெயிட் 25 kN/m³. இதோட டெப்த்தை வந்து மல்டிப்ளை பண்ணணும். டெப்த்து வந்து மீட்டர் யூனிட். இதுக்கு கேன்சல் பண்ணும்போது மீதி kN/m² வருது. இதனால தான் இதோட யூனிட் kN/m². டெப்த்தால் மல்டிப்ளை பண்ணால் ஒரு ஏரியா கிடச்சிரும். அந்த ஒரு குறிப்பிட்ட ஏரியா கிடச்சிரும். இப்போ வந்து ஒரு ஸ்லாப் 3 டைமென்ஷனில் இருக்குன்னா அதோட டெப்த்தால் மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா மீதி இப்போ இந்த ஓவரால் ஏரியாவுக்கு எவ்வளோ லோடு வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது ஃப்ளோர் ஃபினிஷ். ஃப்ளோர் ஃபினிஷ் வந்து 1லேருந்து 2 kN/m² வரைக்கும் இருக்கும். லைவ் லோடுனா அது மேலே உட்கார்ற லோடுங்க. டேபிள், சேரு, ஆளுங்களோட வெயிட்டு. கிளாஸ் ரூம்னா இப்போ வெயிட் அதிகமாக இருக்கும். வீடுனா அதோட ஸ்லாப்போட வெயிட் கம்மியாக இருக்கும். கிளாஸ் ரூமில் நிறைய பேர் இருப்பாங்க. நம்ம வீட்டிலலாம் ஆளுங்க கம்மியாக இருப்பாங்க. அதை பொறுத்து 3 kN/m 5 kN/m² வரைக்கும் லைவ் லோடு மாறும். நாமினல் கவர் எதுனா ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்லேருந்து பாட்டம் ஆஃப் த ஸ்லாப் வரைக்கும் இருக்க திக்னஸ் தான் நம்ம கவர்னு சொல்கிறோம். மைல்டு எக்ஸ்போசர், மாடரேட் எக்ஸ்போசர். இது நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் பார்த்துருப்போம். ஒவ்வொரு எக்ஸ்போசரை பொறுத்து திக்னஸ்ஸு, அதோட மிக்ஸ் டிசைன் எல்லாமே மாறும். ஒவ்வொரு எக்ஸ்போசரும் எந்த மாதிரி அப்படிங்கிறது நம்ம 5 எக்ஸ்போசர் இருக்குது. நமக்கு ஸ்லாபில் வந்து 2 எக்ஸ்போசர் தான் வரும். மைல்டும் மாடரேட்டும் தான் வரும். ஏன்னா அந்த ஸ்லாப் வந்து மேக்ஸிமம் கடலுக்குள்ளேயோ கடல் காற்று படுற மாதிரியோ இருக்காது. அதனால் சிவியர், வெரி சிவியர், எக்ஸ்ட்ரீம் இதெல்லாம் வராது. மைல்டு எக்ஸ்போசர்னால் எந்த காற்றும் படாமல் இன்னர் சைடில் இருக்க ஸ்லாபு. மாடரேட் எக்ஸ்போசரில் இருக்க ஸ்லாப் எது அப்படின்னா பில்டிங்கோட டாப்பில் இருக்க ஸ்லாப் வந்து மாடரேட் எக்ஸ்போசரில் இருக்கும். அதனால் அதுக்கு ஒரு 10 mm வந்து கவர் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. இதுக்கு 20 mm இருந்தால் போது, இதுக்கு 30 mm மாடரேட் எக்ஸ்போசருக்கு. இஃப் டயா ஆஃப் பார் 12 mm கம்மியானால் இந்த ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட், மெயின் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் இல்லைனா டிஸ்ட்ரிபியூட்டட் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து 12 mm கம்மியானால் நம்ம கவரை வந்து ஒரு 5 mm வந்து குறைச்சிக்கலாம். இப்போ 20 mm அப்படின்னா 15 mm மாற்றிக்கலாம். அது இதுக்குன்னா மைல்டு எக்ஸ்போசரில் மட்டும் அது மாதிரி பண்ணிக்கலாம். மாடரேட்டில் அந்த மாதிரி பண்ணக்கூடாது. டயா ஆஃப் பார் வந்து 12 டயா ஆஃப் பார் வந்து 12க்கு கம்மியாகவும் மைல்டு எக்ஸ்போசராகவும் இருந்தால் வேணால் ஒரு 5 mm வந்து திக்னஸை குறைச்சிக்கலாம். அடுத்தது மினிமம் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட். FE250 ஸ்டீலுக்கு நம்ம வந்து 0.15% ஆஃப் டோட்டல் கிராஸ் செக்ஷன் ஏரியா கொடுக்குறோம். FE415க்கும் FE500க்கும் 0.12% ஆஃப் டோட்டல் கிராஸ் செக்ஷன் ஏரியா கொடுக்குறோம். அது என்னென்னா மினிமம் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ வந்து இதை வந்து ஸ்லாபோட கிராஸ் செக்ஷன், ஸ்லாப் வந்து இவ்வளோ பெருசாக இருக்குது. கிராஸ் செக்ஷனாக அதில் ஒரு சைடில் இருந்து பார்க்குறோம். அப்போ ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் எப்படி இருக்கும், இந்த மாதிரி ஒரு மெயின் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டும் அதில் ஒரு டிஸ்ட்ரிபியூட் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டும் இருக்கும். இதை டோட்டல் ஏரியாவை எடுத்துக்கணும். இந்த ஒவ்வொரு ராடோட இந்த எண்டு ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, இந்த வாக்கில் பார்க்கும்போது இதெல்லாம் இந்த 4 ராடோட ஏரியாவை மட்டும் கால்குலேட் பண்ணணும். இதோட அந்த கிராஸ் செக்ஷன் ஏரியாவும் இதுக்கும் இதையும் டிவைட் பண்ணி பார்த்தோம்னா 0.15% தான் இருக்கணும். இதுக்கு வந்து 0.12% இருக்கணும். அதே இந்த சைடு அது எல்லா சைட்லேயுமே பார்க்கணும். இப்போ இந்த சைடில் பார்க்கும்போது இது ஒரு மெயின் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் இருக்கணும், இங்கே நிறைய டிஸ்ட்ரிபியூட் இருக்கும். இப்போ வந்து இதோட கிராஸ் செக்ஷன் ஏரியாவை நம்ம பார்க்கணும். அந்த மாதிரி பார்க்கும்போது 0.15% வரைக்கும் நமக்கு இருந்தே ஆகணும். அதை விட கம்மியானால் ஸ்லாப் வந்து தாங்காது. அடுத்தது ஸ்பேசிங் ஆஃப் பார்ஸ். நம்ம பார் எப்படி ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் எப்படி இருக்கணும்னு பார்த்தோம்னா அது எவ்வளோ ஸ்பேசிங்கில் இருக்கணும் அப்படிங்கிறதையும் பார்க்கணும். ஸ்பேசிங் ஆஃப் பார்ஸ் வந்து மெயின் ஸ்டீல் வந்து 3D இல்லைனா 300 mm 30 cm வரைக்கும் இருக்கலாம். அதை விட கம்மியாக இருக்கணும். லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3D ஆர் 300 mm. டிஸ்ட்ரிபியூட்டட் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5D ஆர் 450 mm.
அதாவது 300 mm 30 சென்டிமீட்ரு ஒரு அடி, 450 mm 1.5 அடி 45 சென்டிமீட்ரு. இதில் டிங்கிறது எஃபெக்டிவ் டெப்த் ஆஃப் ஸ்லாப். எஃபெக்டிவ் டெப்த்னா எதுன்னு தெரியும், இந்த ஸ்லாபோட இந்த திக்னஸ் இருக்குது பார்த்தீங்களா, எஃபெக்டிவ் டெப்த்து. இப்போ இது ஒரு 0.5 இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து மெயின் 0.5 × 3 அப்போ எவ்வளோ வரும், 1.5 வரும். 1.5 வந்து ஸ்பேசிங் கொடுக்கலாம், 1.5 வரைக்கும் ஸ்பேசிங் கொடுக்கலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். 5D அப்படின்னா இது இருக்கணும். 1.5ங்கிறது வந்து ஸ்பேசிங் வந்து ரொம்ப அதிகமாகிடும். 0.5ங்கிறது 50 சென்டிமீட்ரு × 3 போடும்போது 150 சென்டிமீட்டர் வரும். நமக்கு வந்து 30 சென்டிமீட்டர் வந்து தாண்டக்கூடாது. அதுக்காக தான் 2 கண்டிஷன் கொடுத்துருக்கோம். இந்த வேல்யூ வந்து இதையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். இந்த வேல்யூ ஒரு வேளை 30 சென்டிமீட்டர் தாண்டி போயிருச்சு அப்படின்னா நம்ம இந்த 300 mm 30 சென்டிமீட்டர் வந்து கொடுத்துடணும். இப்போ 50 சென்டிமீட்டர் திக்னஸ் எஃபெக்டிவ் டெப்த் இருக்கும்போது × 3 போட்டால் 150 வருது. 150ங்கிறது அதாவது 150ங்கிறத விட 50 சென்டிமீட்டர், இது எம்எம்மில் இருக்கா, இது எம்எம்மில் வச்சுக்கோங்க. அப்போ 500 mm எஃபெக்டிவ் டெப்த் இருக்குது × 3 அப்போ 1500 mm திக்னஸ் வருது. சரி, 1500 mm வருது ஸ்பேசிங். இது வந்து இதை விட அதிகமாக இருக்கா, அப்போ இந்த கண்டிஷனை விட்டுட்டு இந்த கண்டிஷன் எடுத்துக்கணும். அதுவும் நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொன்னேன். 500 mm திக்னஸ் எங்கெல்லாம் வரும்னா பெரிய பெரிய பிரிட்ஜில் வர ஸ்லாபில் தான் அந்த மாதிரி வரும். சாதாரணமாக வீட்டில் வரதெல்லாம் அவ்வளோ திக்னஸில் வராது. அது என்ன 4 inch வரும், ஒரு 10 சென்டிமீட்ரு. அதுவும் அதில் கவர் போக மீதி ஒரு 7 சென்டிமீட்டர் இருக்கும். 7 சென்டிமீட்டர்னால் 70 mm × 3 போட்டால் 210 mm தான் வரும். 210 mm அந்த மாதிரி வரும்போது இது 300 விட இது கம்மியாக இருக்குது. அப்போ இதை விட்டுட்டு இதை எடுத்துக்கணும். இதான் கண்டிஷன். 300 விட இந்த கண்டிஷன் அதிகமாக வந்தால் 300 எடுத்துக்கணும். 300 விட இந்த கண்டிஷன் வந்து கம்மியாக வந்தால் இந்த கண்டிஷனை தான் நம்ம எடுத்துக்கணும். டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்டீல்லையும் அதே போல் எடுத்துக்கணும். டிங்கிறது எஃபெக்டிவ் டெப்த்து. இதில் கிளியர் ஸ்பேசிங் ஆஃப் பார்ஸ் வந்து 75 mmக்கு கம்மியாக இருக்கக்கூடாது. அதையும் நோட் பண்ணணும். 75 mmனா 7.5 சென்டிமீட்டர்னு சொல்லலாம். அதாவது அப்போ நம்ம இதிலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம், மெயின் ஸ்டீலில் வந்து 7.5 சென்டிமீட்டரில் இருந்து 30 சென்டிமீட்டர் வரைக்கும் நமக்கு வந்து ஸ்பேசிங் இருக்கலாம். டிஸ்ட்ரிபியூஷனில் வந்து 7.5 சென்டிமீட்டரில் இருந்து 45 சென்டிமீட்டர் வரைக்கும் ஸ்பேசிங் இருக்கலாம். இந்த கண்டிஷன் தான் இதில் சொல்ல வராங்க. அது அந்த டெப்த்தை பொறுத்து, அதோட ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் திக்னஸை பொறுத்து, அதாவது டயா ஆஃப் பார்ஸை பொறுத்து மாறிக்கிட்டே வரும். அடுத்தது மேக்ஸிமம் டயாமீட்டர் ஆஃப் பார்ஸ். அடுத்து அதை தான் சொல்ல வரோம். அந்த பாரோட டயா நம்ம 16 ராடு போடுறதா, 12 ராடு போடுறதா, 10 ராடு போட்டால் போதுமா? ஏன்னா 10 ராடு போட்டால் போதும் அப்படிங்கிற இடத்துல 16 போட்டக்கூடாது. அது ஃபஸ்ட்டு இது வரைக்கும் இருக்கலாம். மேக்ஸிமம் டயா எவ்வளோ கொடுக்கலாம் அப்படின்னா, மினிமம் டயா வந்து நம்ம அந்த ஸ்லாப் டிசைனில் பார்ப்போம் தெளிவாக. மேக்ஸிமம் டயா இது வரைக்கும் டயா கொடுக்கலாம். இப்போ திக்னஸ், அது மேக்ஸிமம் டயா ஆஃப் பார் ஆஃப் ஸ்லாப் வந்து டோட்டல் டெப்த்தில் 8ல் 1 பங்கை விட கம்மியாக இருக்கணும். அதாவது இதுதான் ஸ்லாப் அப்படின்னு வச்சுக்கோங்க. இதோட டோட்டல் டெப்த் வந்து கேபிட்டல் டி. இதில் போடுற இந்த டயா பார் வந்து இந்த டியை விட 8ல் 1 பங்கை விட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கணும். அதாவது இப்போ வந்து இது 12 டயா பார்னு வச்சுக்கோங்க. இது 12 mm. இப்போ இந்த திக்னஸ் வந்து நமக்கு 4 inch அப்படின்னு வச்சுக்கோங்க. 4 inchனா என்னது, 10 சென்டிமீட்டர். 10 சென்டிமீட்டர் டிவைட் பை இது வந்து 1.2 சென்டிமீட்டர் 12 mm பார்னா. இப்போ இதை பார்க்கும்போது 9 டைம்ஸ் வருது கிட்டத்தட்ட. நமக்கு 8 டைம்ஸை விட கம்மியாக வரக்கூடாது. இது என்ன தெளிவாக போனால் 1.2 மேலேயும் 10 கீழேயும் போட்டு பாருங்கள், கரெக்டாக வரும். இதை டிவைட் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரி டிவைட் பண்ணி பார்க்கணும். திக்னஸையும் கேபிட்டல் டியையும் இந்த டயா ஆஃப் பார்ஸையும் டிவைட் பண்ணோம்னா எவ்வளோ வருது அப்படின்னு பார்க்கணும். இது வந்து 9 something வரும். நமக்கு வந்து இது 8 விட கம்மியாக வரக்கூடாது, லெஸ் தென் 8 வரக்கூடாது. அதுதான் D/8. இப்போ இது 80 இருந்து இது 8 இருந்ததுன்னா ஓகே. இது 80 இருந்து இது 10 இருந்ததுன்னா அதுதான் எக்ஸ்ட்ரீம் லெவல். இது இப்போ 80 சென்டிமீட்டர் கணக்காக தெளிவாக சொல்கிறேன். இது 80 சென்டிமீட்டர் திக்னஸ் இருக்குது. டயா வந்து 8 சென்டிமீட்டர் இருக்குது அப்படின்னா 80/8 10 வருது. அப்போ 10 டைம்ஸ் இதை விட கம்மியாக இருக்குது. டோட்டல் டெப்த்தை விட 10 டைம்ஸ் கம்மியாக இருக்குது டயா ஆஃப் பார்ஸ், சேஃப். அதே இது 80 இருந்து இது 10 இருக்குது அப்படின்னா 80/10 8.
8 டைம்ஸ் கரெக்டாக 8 டைம்ஸ் வருது. நம்ம என்ன சொல்லியிருக்கோம், 8 டைம்ஸை விட கம்மியாக இருக்கணும்னு சொல்லியிருக்கோம். அதாவது 8 டைம்ஸை விட அதிகமாக இருக்கணும். அதிகமாக இருக்கணும்னா திக்னஸ் வந்து அதை விட அதிகமாக இருக்கணும். டயாப் பார்ஸ் வந்து அதை விட கம்மியாக இருக்கணும். திக்னஸ் அதிகமாக இருக்கணும், டயாப் பார்ஸ் வந்து கம்மியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ வந்து இது 80 சென்டிமீட்டர் இருந்தால் இது 10 சென்டிமீட்டர் இருக்கலாம், ஆனால் 11 சென்டிமீட்டராவோ 12 சென்டிமீட்டராவோ இருக்கக்கூடாது அப்படின்றத சொல்கிறாங்க. டிங்கிறதுல டோட்டல் திக்னஸ் ஆஃப் ஸ்லாப். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் அதே போல் பீம் காலம் எல்லாத்தையும் பார்ப்போம். தேங்க்யூ.